காலு. சுரேஷ், இது அவனுடைய காலு. டேய் டேய் டேய், எழுந்துங்கடா. தூங்குறாங்க. ஆபீஸ் போய் அதெல்லாம் பண்ண போறீங்க, அப்புறம் என்ன? இன்னைக்கு விடிகிற பொழுது நல்லா இருக்கணுமா? சரியில்லையே. என்னடா சின்ன பசங்க மாதிரி? இவன் தான் பாபு. பாரு பாபு, என் கனவு கண்ணிய கசக்கிட்டான். படத்தை தானே கசக்கிட்டான். அப்ப நேர்ல பார்த்தா முருகா முருகா. பாரு பாபு என்ன சொல்றான். தனியா பாபு, நீ தானே சிகரெட் பிடிக்கிற? என்னடா அது பெட் எல்லாம் இப்படி வெளியே கொட்டுறா? கண்ணாடி காண காலையில பாவி தனியா கண்ணாடி தேடுறா முதல்ல. முருகா என்னாச்சு? முருகா 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 என்ன முருகா என்னாச்சு இவனுக்கு? எழுதி வச்சிருக்கானுங்க. எங்கடா இது? கண்டுபிடிக்கவே முடியலையே. ஹலோ, இங்க வா. என்ன தேடுற? இங்க ஒண்ணு எழுதி இருக்குமே. எவ்வளவோ எழுதிருக்கோம். அவசர போலீஸ் 100 எழுதிருக்கோம். அது இல்லைங்க, பிரசவத்துக்கு இலவசம் எழுதி இருக்குமே, அதை பார்த்தேன். ஆண்டவா. ஆண்டவனுக்கு இல்லைங்க, என் 3வது பொண்டாட்டிக்கு 7வது பிரசவம். ஏண்டா ஆட்டோ ஃப்ரீயா கிடைக்குதுன்னு இவ்வளவு பெத்துக்கிறது? உன்னெல்லாம் சீனால விடணும். ஏன் எங்க கார் இலவசமா? அறுத்துருவாங்க. என்னடா இவனும் சரியில்லை. பாபு 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 இல்ல வீட்டுல போடுற இருக்கு, போடுறேன். ஏண்டா போடுற? என்கிட்ட காசு இல்லடா. நீ என்னைக்கிட்டா கொடுத்துருக்க? பின்ன ஏண்டா போடுற? சரி, கணக்குல வச்சுப்போம். முருகா, இதுக்கும் கணக்கா? ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. ஐயோ, அவன் பொம்பளைங்க பின்னாடி உட்கார வச்சு சுத்துவான். எனக்குன்னு வந்து வாட்சது பாரு ஒரு ஓனா. யாரை பார்த்தா ஓனான்னு சொல்றேன்? ஆத்துல மாமி காலில் விழுந்துச்சு. மாமி ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஆமா, மாமி சௌக்கியமா? வேண்டா, ஆத்துல அவன் என்னடா உன்னை விசாரிச்சுன்னு இருக்கா, நீ என்னடா அவளை பத்தி கேக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, ஒரு அன்பு தான். சூப்பர் ஃபிகர். ஓனா என்ன பண்றது? வேலியில விட்டுற வேண்டியதான். மாமா, ஆபீஸ் ஃபைல் வீட்டுல வச்சுட்டு வந்தேன், கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். முதல்ல இந்த கோயில விட்டுட்டு தான் போகணும். நான் சொல்றேன்ல மாமா, முக்கியமான ஃபைல்னு. கொஞ்சம் சொன்னா கேளுங்க மாமா. சீக்கிரம் வந்துடா, இந்த கோயிலுக்கு போகணும்டா, நேரமா வந்தா சீக்கிரம். ஏதோ ஒரு சொல்லி வருது. மாட்டிக்கிச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் போட் கிளப்ல டிராப் பண்ண முடியுமா? ஓ, வித் ப்ளஷர். தேங்க் யூ. ஹாய் மாமா. அட பாவி, இதோட ஆபீஸ் ஃபைல். ஏங்க ஏங்க ரொம்ப ஏங்காதீங்க. என் பேர் மல்லிகா. பேர் சொல்லியே கூப்பிடுங்க. அப்ப உங்களை மல்லின்னு கூப்பிடலாமா? வித் பிளஷர். ஓ, தேங்க் யூ. கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் என்ன பூ? மல்லி. ஏன் மல்லி? கொஞ்சம் ஸ்பீடா போறீங்களா? நிறுத்துங்க. இருங்க நிறுத்துங்க. இருங்க. ஹாய். ஹாய். யாரு தடியே? பேக் டு குஷ்பு. அங்க பாரு, நியூ இயர் எதுமா ஒரு செட்டப்பா கொண்டாடிட்டு இருக்கானுங்க. உனக்கு ஏன்டா இன்னைக்கு ராத்திரி நம்ம சைடுல நம்ம கொண்டாடிடுவோம். எவ்வளவு ரூபாய் வேணும்? ஏன் ரேட்டு 200 ரூபா. லாட்ஜ் செலவெல்லாம் ஒன்னோடுது. எந்த லாட்ஜுக்கு போலாம்? எஸ்கே லாட்ஜ். சரிவா போலாம். கிராக்கி வருது பாரு. என் ஆட்டோ எஸ்கே லாட்ஜ் வருமா? 50 ரூபா ஆகும். ஏன்பா ஆட்டோ விலை கேட்கலப்பா, மீட்டருக்கு மேல 5 10 தர வாங்கிக்க. வராதுப்பா. ஏன் அப்படி அநியாயம் பண்றீங்க? யோ, எது அநியாயம்? அங்க மட்டும் ரேட் பேசல? அது ஏன் இஷ்டம். இது எங்க இஷ்டம். போயா. ஆட்டோக்காரங்களே இப்படிதாங்க. ஏன்பா நீயாவது வரியா? உட்காருங்க சார். அண்ணா, நான் சுதியோட வந்துடுறேன், நீங்க ராகத்தோட வந்துருங்க. 12 மணிக்கு ஒழுங்கா வந்து சேருப்பா.
உனக்கு தெரியல பழுத்து வச்சு ஹலோ, என்ன அடிச்சாலும் வாயிலிருந்து உண்மை வரல சார். அவனை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுடுங்கடா. ஓகே சார். தம்பி தம்பி, என் பொண்ணுக்கு பிரசவ வலிப்பா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும். பெட்ரோல் இல்லையா? என்ன பண்றது? டிரைவர் டிரைவர் எந்திரிப்பா. உடன்பிறப்ப இன்னுமா உறக்கம்? பொங்கி எழு. அட பாவி, நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க ஐயா, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா. தம்பி, என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும். எவ்வளவு பணம் கட்டாலும் தரப்பா. முதல்ல வண்டியில ஏறுங்க ஏறுங்க. ரொம்ப நன்றிப்பா. வீடு எங்க? சொல்றேன் போப்பா. தம்பி, பொண்ணு துடியா துடிக்கிறா, சீக்கிரம் வாப்பா. ஆஸ்பத்திரிக்கு வேணா போய் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கலாம். வாப்பா தம்பி. சரி வாங்க. சிஸ்டர், பாத்துமா. சார், வாணிமால் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட், தயவு செஞ்சு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. சாரி சார், இது பிரைவேட் நர்சிங் ஹோம், போலீஸ் கேஸ் வேற, ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது. யோ, உயிரை காப்பாத்தான் ஆம்புலன்ஸ் அனுப்புவாங்க, அதை விட்டுட்டு போலீஸ் கேஸ். இது பிரைவேட் நர்சிங் ஹோமா? ஆம்புலன்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்க போறீங்களா? போட. பாபு, ஏ பாபு, டிவி ஓடிட்டு இருக்கா. சாமி படம் பாக்குறான்டா நம்மள விட்டு. கந்தன் கருணையாடா. சாமி படம்டா. ஐயோ முருகா, இதுக்குமாடா முருகா? வாயில இருந்து கைடு. பாபு, பாபு, என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? நான் ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் வண்டி ஆள் அடிச்சு போட்டு நிக்காம கூட போயிடுச்சுடா. ஆக்சிடென்டாடா? கொலைடா. கொலையா? சும்மாறா, அடிச்சுட்டு போனது போலீஸ் வேன் வேற சொல்ற. எதுக்குடா இந்த வம்பு? தானாடா பாபு, வாடா பாபு தூங்கலாம். மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கு இல்லையாடா? டேய், அத பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்க. ரொம்ப கவலைப்பட்டனா காணாத போயிடுவ. அத பத்தி எனக்கு கவலை இல்லடா.
கேஸ் சார். சந்தேக கேஸ் தான். ஆளு உயிரோட இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியல. முதல்ல அவனை வெளியே விடுங்கயா. அப்புறம் லாக்அப்ல செத்துட்டான், போலீஸ் அராஜகன்னு அவன் ரகலை பண்ண போறான். வணக்கம் சார். ஆ, ஒரு கம்ப்ளைண்ட் தரணும். உட்கார். நான் ஒரு ஆட்டோ டிரைவர், பேரு பாபு. நேத்து வாணிமால் கிட்ட ஒரு பிரசவ கேஸ் எழுதிட்டு போகும்போது ஒரு போலீஸ் வண்டி ஒரு ஆள் அடிச்சுட்டு நிக்கம் போயிடுச்சு சார். அடிபட்ட ஆள் கிட்ட போனேன். ஒரே ரத்தம். ஆளு செத்து போயிட்டான் சார். அதுக்குள்ள வண்டியில வேற பிரசவ அவசரம். சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா பிரைவேட் நர்சிங் ஹோம்ல ஆம்புலன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். திரும்பி வந்து பார்த்தேன், பாடியை காணோம். அப்படியா? ஆச்சரியமா இருக்க. வாணிமஹால் ரோட்லயா? நேத்து அந்த பக்கம் தானே ரவுண்ட்ஸ்ல இருந்த. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? எனக்கு எந்த வித தகவலும் வரலையே. நான் பார்த்தேன் சார். ஒரு 1:30 மணிக்கு நடந்திருக்கும் சார். சரி, அப்ப பாடி எங்க போயிருக்கோம்? அதான் சார் குழப்பமா இருக்கு. இங்க பார், நீயும் குழம்பி என்னையும் சேர்த்து குழப்பாதையா. வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார். அண்ணா, நேத்து நைட் என் கூட வந்த பேசஞ்சர்ஸ் கேட்டா நான் சொல்றது உண்மை, நீங்க புரிஞ்சுப்பீங்க சார். இத பார், நீ சொன்ன பேசஞ்சர் வந்து சாட்சி சொன்னாதான் நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். சாட்சி இல்லாம நான் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். ஆமா, அந்த பேசஞ்சரை எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி இருக்கிற? விஐபி ஹாஸ்பிட்டல் சார். சரி, நீ போயிட்டு நாளை காலையில 10 மணிக்கு வா. சரி சார். ஹலோ, 1 மினிட். இந்தாப்பா, இங்க வா. சார், உன் அட்ரஸ், ஆட்டோ நம்பரு ஆ. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ. சரி சார். காலைல 10. யாரு? சரோஜாவா? கருவாட்டு குழம்பா? வந்துடுறேன். ஹாய் பாபு. ஹலோ, ஒரு பேப்பர் கொடுக்குறீங்களா? நீ எழுதுற லட்சணத்துக்கு பேப்பர் வேற. நான் எழுதவே மாட்டேன். பேப்பர் கட்டா கொடுக்கறது உன் வேலை. நான் என்ன உன் படத்தையா வரைஞ்ச? யூ கெட் அவுட். மேடம், அவன் யாருன்னு தெரியாம மறைக்கிறீங்க. எவனா இருந்தா எனக்கு என்னடா? சரிதான், போடு. காப்பி அடிச்சதுக்காக உன்னை இந்த வருஷம் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு தடை பண்ணிருக்கோம். நானா காப்பி அடிச்சனா? அதுவும் இல்லாம இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும் அடிச்சிருக்க. சார், உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க.
வேணும்னா என்ன நடந்துச்சுன்னு சூப்பர்வைசர் டீச்சரமா கேட்டு பாருங்க. சொல்லுங்க மேடம், என்ன நடந்துச்சுன்னு? எக்ஸாம் நடந்தப்போ பாபு காப்பி அடிச்சாரு. தடுத்து என்ன கீழே தள்ளி விட்டுட்டாரு. கேட்க வந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும் அடிச்சிட்டாரு சார். ச்சே, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு மேல மதிக்கக்கூடிய குருவே போய் சொன்னா அப்பேற்பட்ட படிப்பு எடுக்க தேவையில்ல சார். கெட் அவுட் யுவர் ராஸ்கல். போடா. பாபு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதணும். அவ்வளவு நம்ம பழகியும் என்கிட்ட கூட சொல்லாம வந்துட்டீங்க. ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? அப்பாடா, இப்பாவது விசாரிக்க தோணுச்சே. நல்லா இருக்காங்க பாபு. மெட்ராஸ் போந்த 6 மாசம் ஆச்சு. இப்படி லெஃப்ட்ல ஸ்லோ பண்ணுங்க. இந்த லெஃப்டா? ஆமா, இந்த ஃபேமஸ் லாயர் கிட்ட தான் பர்சனல் செக்ரட்டரியா இருக்கேன். நட்புக்கு மீட்டர் கிடையாது. தேங்க்ஸ். அவசியம் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க பாபு. ஏய், அம்மா கேட்டதா சொல்லு. ஓகே. அப்பனே விநாயகா, ஞான பண்டிதா, வேல்முருகன் அண்ணனே, இன்னைக்காவது எனக்கு நல்ல வழியை காட்டுடாப்பா. உனக்கு நிறுத்தாம 108 முத்தம் கொடுக்கறேன். என்னங்க, எனக்கு அவன முத்தம் கொடுக்கறான் பாருங்க. ஏய், யாரு அவன்? ஏண்டா, நானே என் பொண்டாட்டிக்கு பர்மிஷன் கேட்டு தான் முத்தம் கொடுப்பேன். நீ யாரா முத்தம் கொடுக்க? இதுக்கெல்லாம் பர்மிட் இருக்கா? திமிரா பேசுற? நானா? உன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கலையா? பிள்ளையாருக்கு முத்தம் கொடுத்தையா? அடிக்கிறீங்க? என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்குறாயா? வடிவேலு, வடிவேலு, 3 மாசம் இன்சூரன்ஸ் பாக்கி கட்டாம போறியாடா? நில்லுடா டேய் வடிவேலு, வடிவேலு, வடிவேலு நில்லுடா, வடிவேலு. சார், எல்டாம் ரோட்ல திருட்டு போச்சுல்ல சார்? நம்ம நாய் இவ வீட்டு முன்னால தான் சார் குலைச்சது. சார், எங்க வீட்டு நாய் குலைச்சதுக்கு பதிலா தான் உங்க நாய் குலைச்சது சார். போலீஸ் நாயை பார்த்து உன் நாய் எப்படியா குலைக்கலாம்? இந்த ஆளை உள்ள வச்சு போட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை காமிச்சாதான் உண்மை வெளியே வரும். சார் 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 மார்னிங் சார். வாப்பா. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும். தேங்க்யூ சார். இவர் தானப்பா நீ சொன்ன சாட்சி? ஆமா சார். ஏன் சார், நேத்து இவர் வண்டியில போகும்போது வாணிமால் கிட்ட ஏதாவது ஆக்சிடென்ட் பாத்தீங்களா? ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு சார். ஆனா கடவுள் புண்ணியத்துல என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துச்சு சார். நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனேன். அங்க ஒரே ஒரு ஆட்டோ இருந்தது. அதுல இந்த தம்பி தூங்கிட்டு இருந்தது. எழுப்புன ஃபுல்லா போதையில இருந்தா சார். சார், இவர் பொய் சொல்றாரு சார். இந்தா, நீ சும்மா குறுக்க பேசாத. அவர் பேசி முடிக்கிட்டோம். வேற வழி இல்லாம இந்த ஆள் வண்டியில ஏறணும் சார். போதையில வண்டியை தாறுமாறா ஓட்டினாரு. எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு சார். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஒரு வழி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டாரு சார். இதை தவிர நாங்க எந்த ஆக்சிடென்ட்டையும் பார்க்கல சார். என்னடா சொன்ன? நிறுத்து, கையடியா. நீ போய் வெளியே போய் உட்கார். சரி சார். சார், சார் போய் நீ சொல்றத மட்டும் நான் எப்படியா நம்புறது? நான் நேத்தே சொன்னேன், ரவுண்ட்ஸ் போகும்போது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு. நீ நம்பல. சாட்சி இருக்குதுன்னு சொன்ன. வந்த சாட்சி உன் எதிரில என்ன சொன்னு கேட்டல. ஆமா, நாங்க என்ன வேற வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்கிறோம். இனிமே ரத்தம் காணோம் பணம் காணோம் உளர்ன உள்ள வச்சிருவேன். உள்ள இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல இன்ஸ்பெக்டர். உண்மை என்னாச்சுங்கிறதா எனக்கு கவலை. அநியாயமா ஒரு உயிர் கொலையா இருக்கு. அது ஏன்னு கேட்டா எனக்கு குடிகார பட்டம். எல்லாரும் சேர்த்து நாம பண்ணி என்ன பைத்தியக்கார ஆக்குறீங்களா? இன்னும் உனக்கு போதை தெரியலன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நடந்தது உண்மை. என் கண்ணால பார்த்தேன். உண்மையை வேணா நீங்க மறைக்கலாம், ஆனா உண்மையை நீங்க சாகடிக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை என்னைக்கோ செத்து போச்சு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க செட்டியாரு. கேஸ வின் பண்ணிடலாம். ஓகே, பாய்.
ஹலோ குட் மார்னிங் ஷாயின் ஷா கம்பெனி. அடேடே திவ்யாவா, நல்லா இருக்கிறியாமா? ஓ வணக்கம் சார், நல்லா இருக்கேன். லாயர் சார் இருக்காராமா? இருக்கார், ஒரு நிமிஷம். சார் உங்களோட இன்ஸ்பெக்டர் பேசணுமா? மேடம் செட்டியாரோட கேஸ் ஃபைலுங்க மேடம். ஓகே. வணக்கம் சார், நான் இன்ஸ்பெக்டர் ரத்னம் பேசுறேன். அந்த ரவிய வண்டி ஏத்தி கொன்னத பாபுன்ற ஆட்டோ டிரைவர் பார்த்துட்டான் சார். டென்ஷன் ஆகாதீங்க லாயர் சார், அவன் அனுபவம் இல்லாத சின்ன பையன். அவன் சொன்ன சாட்சியே மிரட்டி அவனுக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வச்சுட்ட. குட். இருந்தாலும் அவன் கொஞ்சம் லொள்ளு புடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. சரி, நான் அவசரமா கோர்ட்டுக்கு போறேன். அவன் ஆட்டோ நம்பர் அட்ரஸ் திவா கிட்ட கொடுத்துரு, நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே? பாபு நம்பர் 30 வீராசாமி ஸ்ட்ரீட். ஆட்டோ நம்பர் என்ன சொன்னீங்க சார்? 2075. ஓகே ஓகே சார். பாபு உலகத்திலே குடும்பத்தோட திருட வந்த ஒரே திருட நான் தாண்டி. பத்தியா நகையெல்லாம் வச்சுக்கா, பொட்டியோட வச்சுக்கா. இந்த பார் பணம் எவ்வளவு இருக்கு பத்தியா, இதெல்லாம் கொடுக்குற. அப்படியே உனக்கு வேண்டியதை எடுத்துக்கடி. அப்புறம் சின்ன வீட்டு கொண்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு புலம்பாத. இது வேற யாரும்? ஏய் என்னடா பண்ற? இத திறக்க தெரியலையா? எனக்குன்னு வந்து பிறந்திய இப்படி திறக்கணும்டா. சார் வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டான் போல இருக்கு, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டுங்க. யாருடி இவன் அறிவு கெட்டவளா இருக்கா? வீட்டுக்கு சொந்தக்காரனை ஏண்டி கதவை தட்டுறான்? நேரா உள்ள வர வேண்டியதானே? இந்த பார், நான் போய் கதவை திறக்கிறேன். ஏதாவது ராங் பண்ணா ஒரே அடி தீர்த்துற அவனை. டேய் உள்ள வரான் பாத்துக்கலாம். சீக்கிரம் எடுறா. சார் யார் அந்த நேரத்துல? சார் ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க சார். அந்த மாதிரி சோப் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல. போயா சார், சோப் சமாச்சாரம் இல்ல சார், லைஃப் சமாச்சாரம் சார். லைஃப் சமாச்சாரமா? ஓ லைஃபா ஏன் லைஃபா? உங்க லைஃப் தான் சார். உள்ள வாங்க சார், விவரமா சொல்றேன். போங்க சார். என்ன போங்க சார். வாயா, என்ன சமாச்சாரம்? சார் நீங்க பொறுமையா உட்காருங்க சார், நான் விளக்கிடுறேன். சொல்லி தொலை. சார் இந்த முகமுடி கொள்ளக்காரங்க இருக்காங்களே, என்ன சார் சொல்றான் பையன்? அவங்களெல்லாம் திருட்டு பயப்புல. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. என்ன சொல்ல வந்த முருகா? உங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சா? சார் இப்போ உங்க வீட்டுல ஏன் வீடா? ஆமாமா என் வீடுதான். சொல்லு சொல்லு. உங்க வீட்டுல விலையுறந்த பொருட்கள் நிறைய இருக்கு. ஆமா ஆமா, அதான் அந்த டேப் ரெக்கார்டர். டேப் அங்கேதான் இருக்கா? இது விட்டு போச்சு. சொல்லு. நாடு ரொம்ப கெட்டுடுச்சு சார். ஆமா ஆமா, தெருக்கு தெரு இந்த முகமுடி கொள்ளக்காரங்க கேப் மாறிங்க முள்ள மாறிங்க திருடுறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க சார். லோலோன்னு நம்மள விட மாட்டோம் போடுங்க. அந்த மாதிரி எவனாவது வந்து உங்க வீட்டுல திருட்டான்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, அவன் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? என்ன பண்றது? அதுவே நீங்க இன்சூர் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்கும். யோ இந்த இன்சூரன்ஸ் அது இதுன்னெல்லாம் என்கிட்ட கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. அதெல்லாம் இந்த வீட்டு ஓனர் இருக்கார் பாரு, அவர் வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. அப்ப நீங்க யார் சார்? நானா? சொல்றேன் கேட்டுக்க. இவன் என் பொண்டாட்டி. வணக்கம்மா. ஒரே பையன். வணக்கம் தம்பி. 3 பேரும் குடும்பத்தோட திருட வந்திருக்கோம். சத்தம் போட்டே கிழிச்சிருவேன். போய் டேபிள் எடுத்துட்டு போடி. குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்காங்க, பாத்துருக்கேன். சினிமாவுக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க. இவன் என்ன குடும்பத்தோட திருட வந்திருக்கான் பாரு. கண்டாகரமா முருகா, காட்டுக்காய் சண்முக. அந்த 4 பேர் வந்தாலும் கிழிச்சவன் ஜாக்கிரதை, சத்தம் போடக்கூடாது. என்ன சொன்ன? அதே சொல்லிட்டு அவன் வந்து காப்பாத்துவான். புஷ்புவாய நமஹ, இளநெஞ்சங்களில் கனவு கண்ணியே நமஹ, காமத்தின் முழு ரூபமே நமஹ, பிரம்மனுக்கு மூடு வந்து படைத்து கலைச்சிற்பியே நமஹ, ஓம் கலகலா கிளிகிளி குலுகுலு என்று மனதை கவர வைக்கும் சொப்பன சுந்தரியே நமஹ, ஓம் குஷ்பு 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 குஷ்பு. டேய் யாரோ வந்திருக்காங்க, போய் கதவை தர. ஒருவேளை குஷ்புவா இருக்குமா? குஷ்பு என்ன பண்றான் இவன்? ஹாய் பாபு. ஏய் திவ்யா, what a surprise visit. Come in. இந்த ஃபிகரையாவது எப்படியாவது மடிக்கணும். உட்காரு. கவுத்துட்டானே. பாலா இங்க வா. என் காலேஜ் மேட் திவ்யா, என் ஃப்ரெண்ட் பாலா. Hello. 2 காஃபி கொடுப்பா. இவனுங்களுக்குலாம் இந்த மாதிரி பார்ட்டி தான் மாட்டோம் எனக்கு. ஆமா திவ்யா,
என் அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? அதெல்லாம் இருக்கட்டும். 2 நாளைக்கு முன்னாடி நீங்க ஆர்த்திரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? ஆமா. அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் போல தெரியுது. நடந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த மாதிரி சம்பவமே நடக்கல சொல்லிட்டாமா அந்த இன்ஸ்பெக்டர். நோ, நீங்க பார்த்த சம்பவம் உண்மைதான். அதுவும் திட்டமிட்ட கொலைதான். எப்படி திவ்யா இவ்வளவு உறுதியா சொல்ற? ஆர்த்திரி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எங்க லாயரோட போன்ல பேசினாரு. அவங்க 2 பேரும் பேசும்போது தற்செயலா கேட்க வேண்டியிருந்தது. அதுல உங்க பேர் அடிபட்டுச்சு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சாட்சியை மிரட்டி அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு. ஓஹோ. அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட டிராமா ஆடிட்டா. இந்த மாதிரி சமூக விரோதிகளை விட்டு வச்சா நாடு உருப்படா திவ்யா. திவ்யா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன? அங்க என்னெல்லாம் பேசுறாங்களா என்கிட்ட வந்து சொல்றியா? டன். குட். என்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு? ஜனவரி 1 ராத்திரி சார். ஐ சி. ஆர்த்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ஷன் கொடுங்க. உங்களை மாதிரி ஹெல்ப்ஃபுல் மைண்ட் உள்ளவங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சா நாட்டுல பாதி குற்றத்தை குறைச்சிடலாம் சார். நன்றி சார். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க பாபுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்க எடுக்கலையாமே? சார், அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்தவித எவிடன்ஸும் இல்ல சார். அது மட்டும் இல்லாம அவர் குடிபோதையில இருந்ததா விட்னஸே சொல்றான் சார். என்கிட்ட ஏன் அன்னைக்கே ரிப்போர்ட் பண்ணல? சார், அது ஃபால்ஸ் நியூஸ்னு. யூஸ்லெஸ். எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிட்டா ஆபீசர்னு நான் எதுக்கா இருக்கேன்? சாரி சார். சாரி சொன்னா ஆச்சா? பாபு உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றாரு. நீங்க சாட்சிகளை மிரட்டினதா, அதுவும் இல்லாம வேற ஒரு சாட்சியை கொண்டு வரேன்னு சொல்றாரு. நீங்க உடனே புறப்பட்டாங்க. ஓகே பாபு, நான் இன்ஸ்பெக்டர் வந்த உடனே விசாரிக்கிறேன். நாளைக்கு நீங்க அந்த சாட்சியையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார், வரேன். ஐயோ 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 ஐயோ, சுத்த லொள்ளு புடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. இந்த ஆட்டோ டிரைவர் கமிஷனர் வரைக்கும் போயிட்டான். அதுக்கு ஏன் இப்படி அலற? அந்த பெரிய ஒரு சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? சாட்சி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஏதோ புதுசா ஒரு சாட்சி கொண்டாரன்னு சொல்லி இருக்கானே, அதான். யாரு அந்த புது சாட்சி? தெரியல சார். உனக்கு எதுதான் தெரியும்? ஏற்கனவே மினிஸ்டர் இந்த விஷயத்துல கோவமா இருக்கிறாரு. திவ்யா, மினிஸ்டர் குரு கனெக்ஷன் கொடு. ஓகே சார். சார், அப்படியே என் ப்ரமோஷனை பத்தி கொஞ்சம். ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை உன்னால உருப்படியா மறக்க முடியல. இதுல ப்ரமோஷன் வேறயா? பேசாம உன்னை டிராபிக் செக்ஷனுக்கு மாத்திர சொல்லிட்டா? சார். சார், லைன் சார். ஹலோ, மினிஸ்டர் சார் இருக்காரா? என்னது, தாய் குலத்துக்கிட்ட கருணை மண்ணு வாங்குறாரா? வாயா வக்கீல, எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைச்சுக்காதையா. தாய் குளத்துக்கிட்ட கருணமனு வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆகாது? அடுத்த தலைவி ரெடி பண்ணிட்டு போல இருக்க. சார், சட்டசபையில ஒரே அடிதடி கலாட்டா சார். வழக்கமா நடக்கிறதானய்யா? இல்ல சார், நீங்க ஊழல் பண்ணதா சொல்லி எதிர்க்கட்சிக்காரங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க சார். அவனுக்கு வேற வேலையா இல்லையா? வீட்டுல வேலை என்ன போது இங்க வந்து வெளிநடப்பு செஞ்சிருவானுங்க. ஓட்டு போட்டவன வாய மூடிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? கூல் டவுன், கூல் டவுன். டென்ஷன் ஆகாது. உங்ககிட்ட முக்கியமான பேசணும். வா, உள்ள போலாம். பாபு, என்ன பத்தி நீங்க கமிஷனர்ட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல திவ்யா, கமிஷனர் எப்படிப்பட்டவருன்னு தெரியல. பார்த்தா நல்ல மாதிரி தான் பேசுறாரு. நாளைக்கு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். நல்ல வேலை செஞ்சீங்க பாபு. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. மினிஸ்டர் குருவுக்கு கூட இந்த விஷயத்துல ஏதோ தொடர்பு இருக்கும் போல தோணுது. மை காட். திவ்யா, இனிமே நம்ம 2 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மினிஸ்டர் வரைக்கும் தொடர்பு இருக்கிறதுனால நிச்சயமா.
நிச்சயமா நம்மள யாராவது ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ அப்புறமா கிளம்பு. என்ன? சரிங்க. பத்திரம் என்ன? ஓகே. ஹாய் பேபி, அம்மு குட்டி, கொஞ்சமுஞ்சா. உன் பேர் என்னம்மா? ನಿನ್ ಹೆಸರೇನು? ನೀ பேரேமி? तुम्हारा नाम क्या है बेटा? நீங்க எந்த மொழியில கேட்டாலும் அவ பேச மாட்டா. இன்னும் அவளுக்கு பேச்சு வரலைங்க. குச்சி குட்டி, அம்மு குட்டி, குட்டி குட்டி. ஆமா, உங்களை அடிக்கடி இந்த பார்க்ல பாக்குறேனே. நானும் உங்களை பாத்திருக்கேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கொஞ்சம் குழந்தைய பாத்துக்குங்க. இது விட்டா வேற என்னங்க வேலை இருக்கு எனக்கு? நீங்க போயிட்டு வாங்க. ஏன் இன்னைக்கு லேட்டு? நான் வேற அவசரமா வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி, சாரி. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிரு, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. ये अडे उडे उटंबार डोल डाक टुम्मा, ये अडे उडे उटंबार डोल डाक टुम्मा, मचा मुट्टा डोल पारमा, ये मुतम्मा, ए मुतम्मा, ए என்ன நம்ம பாட்டு மொத்தமா இந்த ஓட்டம் ஓடுது. ஓடிட்டா உத்தர போடலாம். ஆமா, அப்புறம் விஜய்பிக்கு தான் போகணும். போட சாவி எடுத்துட்டீங்கன்னா புதைக்க போறேன். ரொம்ப நன்றிங்க. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இவர்தான் என் வீட்டுக்காரரு. இப்போ அவர் போலீஸ் லாக்அப்ல இருக்காரு. போலீஸ் லாக்அப்லயா? ஆமாங்க. நானும் அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. எங்க கல்யாணத்துக்கு எங்க 2 பேர் வீட்லயும் சம்மதிக்கல. அதனால நாங்க மெட்ராஸ் வந்துட்டோம்.
கையில இருக்கிற பணத்தை வச்சு ஒரு வீடியோ கேமரா வாங்கணும். பல விசேஷங்களுக்கு கவரேஜ் போய் வந்தாரு. அப்படி ஒரு நாள் எடிட் பண்ண கேசட்டை பெட்ல போட்டு செக் பண்ணிட்டு இருந்தாரு. ஏய் மஞ்சு, வாட் a surprise. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இவன் என் காலேஜ் மீட்டிங்க. படிக்கிறப்பவே பெரிய ரகலையெல்லாம் பண்ணுவா. ஏய் சும்மா ரெடி. இப்ப இவ அரசியல்ல பெரிய ஆளு. சரியான பதவிதான். காலேஜ் டேஸ்லயே எப்பவும் பாலிடிக்ஸ் தான் பேசிட்டு இருப்பா. அருணா, யாரோ வந்திருக்காங்க பாருமா. இங்க ரவின்னு. ஹாய் மஞ்சு. ஏய் நீ அருணா இல்ல? அருணாவே தான். நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க. உள்ளவாடி. ஹலோ. ஹலோ மஞ்சு, மீட் மை ஹஸ்பண்ட் ரவி. தெரியுமே, ஆனா உன் வீட்டுக்காரர்னு இப்பதான் தெரியும். கேசட் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு போங்க. நீங்க பேசிட்டுங்க, காஃபி கொண்டு வரேன். இருடி நானும் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. வித் பிளஷர். அருணா, பார்த்து எவ்வளவு நாளாச்சுல. ஏண்டி ஏதாவது விசேஷம் உண்டா? இல்லடி, இப்போதைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏண்டி, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமேனுதான். கவலையை விடு, அதுக்கு நான் பொறுப்பாச்சு. ஆமா, உன் சைடு என்னாச்சு? மேரேஜ் ஆயிடுச்சா? ஆன மாதிரிதா. ஆள் யாரடி? வீடியோல உன் பக்கத்துல உட்காந்துருக்காரே அவர் தானே? அவரே தான். வாங்க. இந்தாங்க கேசட். தேங்க்ஸ். ரவி, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்க. இனிமே எங்க கட்சிக்கு ஆஸ்தான வீடியோகிராஃபரே நீங்க தான். ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சு. மஞ்சு சொன்ன மாதிரியே எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வாங்கி கொடுத்தா. அதை வச்சு நாங்களும் ஓரளவுக்கு வசதியானோம். அப்போ ஒரு நாள் மஞ்சு எங்க வீட்டுக்கு வந்து அவசரமா வீடியோ கேமரா வேணும்னு வாங்கிட்டு போனா. அருணா, ரவி இன்னும் வரல? எதுக்குடி? இல்ல, வீடியோ கேமரா தேவைப்படுது, அதான் ரவி கேட்டு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு எதுக்குடி ரவி? நீ தானே எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஏண்டி ரொம்ப டல்லா இருக்கே? ஒண்ணு இல்ல, 2 நாளைக்கு முன்னால கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தேன். அதுல கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு திரும்ப பயமா இருக்குடி. நீ ஏன் பயப்படணும்? பயந்து தானே ஆகணும். ஏன்னா சுமந்துக்கிட்டு இருக்கேனே. இப்ப எனக்கு புருஷன் வேணுங்கிறத விட என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா வேணுங்கிறதாண்டி முக்கியம். சரி விடுறி, என் கதையை சொல்லிக்கிட்டு கேமரா கொண்டு வரியா? இருடி, ஒரு நிமிஷம். ஓகே. நான் வரேன். ரவி வந்தா சொல்லுடி. சரி. 2-3 நாள் ஆச்சு. மஞ்சு வீடியோ கேமராவை திருப்பி கொண்டு வந்து தரவே இல்லை. எங்களுக்கு அவசரமா வீடியோ கேமரா தேவைப்பட்டுச்சு. அப்போ மஞ்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். லைன் கிடைக்கவே இல்லை. மினிஸ்டர் குரு வீட்டுக்கு ஃபோன் செய்யலான்னு நான் சொன்னேன். அவரும் ஃபோன் பண்ணாரு. அப்பதான் மினிஸ்டர் பிஏ மூலமா மஞ்சு வீட்டு ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர்னு தெரிய வந்தது. அதனால மஞ்சு வீட்டுக்கு அவர் நேர்ல போனாரு. என்னது, யாரும் இல்லையா? மேடம், 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 திரும்பி வந்து மஞ்சு கொலையான விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு.
நான் நம்பவே இல்லை. அவர் கொண்டு வந்த வீடியோ கேமரால இருந்து கேசட் டெக்ல போட்டு பார்த்தோம். ஏண்டி இன்னைக்கு மூடு இல்லையா? கூப்பிட வரமாட்டேங்கிற, என்னாச்சு? நீ தோட்டம் கேட்டா வாங்கி கொடுத்தேன், வீடு கேட்டா வாங்கி கொடுத்தேன், இன்னும் என்னடி? வாடி. கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்றேன். அதுக்கு இப்ப என்னடி அவசரம்? நான் அவசரப்படலைனாலும் நம்ம குழந்தை அவசரப்படுத்துதுங்க. குழந்தையா? அழிச்சிடு. என்ன சொல்றீங்க? கருவை கலைச்சிருன்னு சொல்றேன். முடியாது. ஏண்டி வாசமா இல்ல பிளாக்மெயிலா? இல்ல, நானும் நீங்களும் உறவு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே சாட்சி. ஏய், நான் மட்டும் மாடி உறவு வச்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. கட்சியை வளர்க்கிறேன்னு மாவட்டமா சுத்துன. அதுல எந்த மாவட்டத்துக்காரண்டி ஒரிஜினல் அப்ப? என்ன சொன்னீங்க? இதே கேள்வியே உங்க அம்மா பார்த்து நான் கேட்டா என்னடி சொன்ன? எவ்வளவு திமிரடி உனக்கு! கூடிய சீக்கிரம் எனக்கு பதில் சொல்லதான் போறீங்க. சொல்றேன்டி, இப்பவே பதில் சொல்றேன். பைத்தியக்காரி. பெண் புத்தி பெண் புத்திங்கிறது கரெக்டா இருக்கு. அந்த கேசட்டை போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு இதுல மினிஸ்டரோட தொடர்பு இருக்கிறதுனால பேங்க் லாக்கர்ல வைக்கலான்னு சொன்னாரு. அன்னைக்கு சாயங்காலம் நியூஸ் பேப்பர்ல மஞ்சு கொலை தற்கொலைன்னு வந்துச்சு. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு ராத்திரி தான் இந்த நேரத்துல யாரு? என்ன வேணும்? உன் புருஷன் வேணும். அவன் வச்சிருக்கிற கேசட் வேணும். எங்கடி அவன்? எங்க? ஐயோ, என்னங்க? ஏய், எந்திரா. எந்திரா. என்ன வேணும்? எங்கடா கேசட்? எங்க கேசட்? சொல்றா. உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? வாரண்ட் கேக்குறேன். எந்திரா. அவர் ஒண்ணு சொல்லாதீங்க. மந்திரி வீட்டுல கேசட் எடுக்கிறீங்க. போடா. தெரியும் போ. போ. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ். அவரை விட்டுருங்க. என்னங்க? ஏமா எதுக்கு அழற? அந்த கேசட் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. உங்க உயிரை விட எனக்கு கேசட்டா முக்கியம். ஆமா, இப்பதான் இந்த கேசட் ரொம்ப முக்கியம். கொலையை தற்கொலையா மாத்திரங்களால மறுபடியும் அதை கொலையாக்க முடியும். அப்ப நான் தப்பிக்க இருக்கிறேன் ஒரே எவிடன்ஸ் இந்த கேசட் தான். கடைசி அவரை நான் ஸ்டேஷன்ல பார்த்ததுதான். அதுக்கப்புறம் அந்த பாவிங்க அவரை என் கண்ணுல கூட காட்டல. அவங்க எப்படி காட்டுவாங்க? அதான். என்ன சொல்றீங்க? என்னாச்சு சொல்லுங்க. கொன்னுட்டாங்க. ரவி செத்ததை நேர்ல பார்த்ததை விட புருஷன் செத்து போயிட்டான் அந்த அம்மா அழுத இருக்க. அதான் என்னால அதான் தாக்க முடியல. பாபு, ரிலாக்ஸ்.
பூவும் போட்டும் பெண்களுக்கு புருஷனோடு போயிடும்னு சொல்லுவாங்க. நீங்க போனதுக்கு அப்புறமும் பூவையும் பொட்டையும் வச்சுக்கிட்டு சுமங்கலியா வாழ வேண்டிய கொடுமை என்ன போல வேற எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. நல்லா இருக்கிறியா? கேசட் வாங்கி போலான்னு வந்தேன். கேசட் தந்தா என் புருஷனை காட்டுறேன்னு சொன்னீங்களே, இப்ப நான் கேசட் தரேன். என் புருஷனை காட்டுறீங்களா? உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். இனிமே உங்ககிட்ட அமைதியா பேசி பிரயோஜனம் இல்ல. அடாவடிதான். எங்க கேசட் எங்க சொல்லு. என் உயிரை போனாலும் கேசட் தர மாட்டேன். உயிர் போனா கேசட் வராதுன்னு எனக்கு தெரியும். மானம் போனா கற்பு போனா சொல்லு. நான் எதையும் முறையோடு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ தரையோடு செய்யணும்னு ஆசைப்படுறேன். உன் ஆசை அது நான் என்ன பண்றது? சும்மா துள்ளல. நீ உள்ள வந்தனா கேஸ ஓபன் பண்ணி பத்த வச்சு என்ன மட்டும் இல்ல உன்னை சேர்த்து அழிச்சிருவேன். இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. கேசட் கை கிடைக்கிற வரைக்கும் உன்னை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். பழனி வாங்க. என்னங்க இப்படி? சின்ன வயசுல இருந்தே நான் விரும்பினதெல்லாம் கிடைச்சது. நான் விரும்பாமலே கிடைச்சது இது மட்டும்தான். உங்க ஹஸ்பண்ட் இறந்ததால நீங்க இப்படி வரத்தையா பேசுறீங்க? கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டுல இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? போக மாட்டேன். நல்லா வாழ்ந்து காட்டுறேன். சவால் விட்டுட்டு வந்தேன். இந்த குளத்துல அவங்க கிட்ட நான் போக விரும்பல. இந்தாங்க கேசட். இதுக்கு என்ன இப்ப அவசரம்? அவசரம் இல்ல, அவசியம். இதுவரைக்கும் என்கிட்ட கேசட் கேட்டவங்க இப்ப என் கற்பையை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், என் கற்புக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் உயிரை விட கூட தயங்க மாட்டேன். அந்த சமயத்துல இந்த கேசட் அவங்க கைக்கு கிடைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் இந்த கேசட் தான். அதனாலதான் இதை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். இப்ப நான் கமிஷனர் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். நாம 2 பேருமே போய் இந்த கேசட் கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு பாதுகாப்பு கேட்கலாம். வாங்க. 1000 பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கட்டின தாலியில இருக்கிற பாதுகாப்பு வேற எதுலயும் இல்ல. சரி வாங்க.
வரணும் நீங்க போயிடுங்க கேச பத்திரம் என்னங்க இனியும் நாம போராடிட்டே தான் இருக்கணுமா? இவங்க கிட்ட நியாயம் ஜெயிக்காது போல இருக்கே. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், உட்காருங்க. பரவாயில்லைங்க, சொல்லுங்க. இந்த கேசட்னால ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. இந்த கேசட் பத்தி எல்லா விவரமும் இந்த லெட்டர்ல எழுதிருக்கேன். இந்த லெட்டரை படிச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அப்படியா? கொண்டாங்க. நான் என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். ஐயா, இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். வரங்க. ஹலோ சார், அவங்கிட்ட இருந்து எங்களால அந்த கேசட் வாங்க முடியல. உங்களை எதுக்குடா ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணு? இது கூட செய்ய முடியலனா bloody fools. எக்ஸ்கியூஸ் என்னடா எக்ஸ்கியூஸ்? இது பார், இது வரைக்கும் லாயரா தான் பாத்திருக்கீங்க. என் சுயரூபம் என்னன்னு அவனுக்கு புரியதா வைக்க போறேன். I will kill that bastard. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத முருகனாணி, சேருவது இனம் மாறுவது மனம் தெரியாத சிறுவனாணி, ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவாணி, என்னுடன் ஓடிவாணி. வரேன் பாபு, பூஜை பண்ண விட மாட்டேங்கிறானே. வேல் 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 முருகா வேல் 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 வேல். வரேன்டா, ஏன்டா அவசரப்படுற? யார் வேணும்? எங்க பாபு? தெரியாது. உனக்கு தெரியாது? தெரியாது பாபு. அந்த கேசட் எங்க? எந்த கேசட்? தெரியாது மாதிரி நடிக்கிறேன். கேசட் எடுக்கிறேன். சார், கேசட் எங்கேயும் இல்ல. நோ பாஸ். பாபு இங்க வந்துதானே ஆகணும். வந்துட்டா எந்தரா ஏடா? சுரேஷ்,
நீங்க யாரும் எனக்கு தெரியாது. பாபுங்க அவரு கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்காருங்க பாஸ். எங்க சுரேஷ்? போன் சொல்றேன் போமா, நீ யாரும் எனக்கு தெரியல. போ விளையாடுறது சுரேஷ். விளையாடுறது அவல்லடி, நீதான் டபுள் கேம் ஆடுற நீ. ஓடி போயிட்டு இருக்காரு. ஒரு பொட்டச்சிக்கிட்ட இருந்து உங்களால் கேசட் வாங்க முடியல? அது வந்து காரணம் சொல்லாதையா, எனக்கு காரியம் தான் முக்கியம். இந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆகக்கூடாதுன்னு தான் நான் நேரடியாக தலையிடல. போலீஸ் லாக்அப்ல முடிய வேண்டிய விஷயம் அது. இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டீங்களே. நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன இனிமே? கேசட் சீம் வரைக்கும் போயிடுச்சு. உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை. இனிமே நானே நேரடியாக டீல் பண்ணிக்கிறேன். நீங்க போலாம். சிஎம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட பவர் என்னன்னு அந்த சிஎம்க்கு தெரியும். போயா. ஓகே. என்ன எல்லாம் கலைஞ்சு. சுரேஷ், 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 சுரேஷ்,
விடுங்கடா. அவன் ஏதோ புரட்சி பண்ணணும்னு நினைச்சான், பாவம் முடியல, டென்ஷன் ஆயிட்டான். இந்த மாதிரி பொறுக்கி சட்டசபையில இருக்க கூடாதுடா, சென்ட்ரல் ஜெயில தான் இருக்கணும். தம்பி, சட்டசபையும் சென்ட்ரல் ஜெயிலும் ரெண்டுமே எங்களுக்கு ஒண்ணுதான். அதுல ஒண்ணு பாத்தியா, சென்ட்ரல் ஜெயில் தான் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. உன்ன சொல்லி தப்பு இல்லடா, நம்ம அப்பாவி ஜனங்க தெரியாம உனக்கு ஓட்டு போட்டு தெரிஞ்சு உன்னை விட்டு வச்சிருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். டயலாக் கேட்டுட்டு இருக்கீங்களா? இந்த நாட்டுல அரசியல்வாதிகளை தவிர வேற எவனும் வாயை திறந்து பேசவே கூடாது. தூக்கி வெளியே போடுங்க. இந்த கூட்டம் எதுக்காக கூட்டியிருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம கட்சியோட மகளிர் அணி தலைவி மஞ்சு பத்தி தான். அது தற்கொலை சார். ஓ, கொலைதான். அதுவும் அமைச்சர் குரு தான் இந்த கொலையை செஞ்சிருக்காருன்னு இந்த கேசட் மூலம் தெரிய வந்திருக்கு. அதனால குருவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி தகுந்த நடவடிக்கை எடுக்க நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னது, நீங்க யார் என் தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? இங்க யார் என் நாட்டுல தப்பு பண்ணல? டேய் உட்கார்றா. அரசியல்ல அரிச்சொடி பாடமே தப்பு பண்றதுதான். நான் என்னைய பெரிய தப்பு பண்ணிட்டேன்? அவளை கொலை செய்யணும்னு நினைச்சேன்? இல்லையே, அவ விதி போய் சேர்ந்துட்டா. என் விதி இந்த கேசட்ல பதிவாயிடுச்சு. இந்த விஷயம் பத்திரிகையில வந்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சா போச்சு. மூடி மறைக்க வேண்டிய விஷயத்தை ஏன் சார் அம்பலப்படுத்துறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வேற. அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? சார், நீங்க வேணா காந்தியா இருங்க சார். மீறி என் மேல் நடவடிக்கை எடுத்தா நான் கட்சியை விட்டு விலகுறேன். அதுக்கப்புறம் கட்சி உடையறது இல்லாம ஆட்சியும் கவுந்துரும் தலைவா. என்னையா பேசுறீங்க? அமைச்சர் குருவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. அமைச்சர் குருவுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. சத்தமிடாதீங்க. முதல்வர் அவர்களே, நீங்க பாட்டுக்கு நடவடிக்கை எடுத்தா கட்சி உடைஞ்சிடும், ஆட்சியும் போயிடும். இன்னும் எலெக்ஷன் செலவே கலெக்ஷன் ஆகல. ஆகையால நானும் என்ன சேர்ந்த எம்எல்ஏக்களும் அமைச்சர் குருவுக்கு எங்க ஆதரவை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்க ஆதரவு குருவுக்கு தான். இந்த நாடு உருப்பிட்ட மாதிரி தான். இப்படி எல்லாரும் சேர்ந்து அமைச்சர் குருவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் மனசாட்சிப்படி வாழ்றவன். என்னைக்கு என் வார்த்தை கட்டுப்பட மறுத்தீங்களோ, இனிமே நான் இந்த பதவியில இருக்க விரும்பல. எனவே நான் என்னுடைய இந்த முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யறேன். நன்றி. வேண்டாம் பாபு, அவங்ககிட்ட இனிமேல் மோதுறதுல யூஸ் இல்ல. ஏற்கனவே ஒருத்தனை நம்ம இதுக்கு பலி கொடுத்துருக்கோம். சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதரா. அந்த மந்திரி எதிர்த்து நிக்கிறது ஒண்ணு பிடிக்கலையா சொல்லு, இப்பவே உன் வீட்டை காலி பண்ணிட்டு போறேன். இது வரைக்கும் இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு தான் உன் விஷயத்துல தலையிறதே இல்ல. இது வரைக்கும் உனது என்னது ஏதாவது பிரிச்சிருக்கேனா? திவ்யா, நீங்களாவது ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. தெரியும் போடா. திவ்யா, ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த கேசட் விவகாரத்தில் உதவினது தப்போன்னு எனக்கு தெரியுது. இனிமே இந்த கேசட் விவகாரத்தை மறந்துடுங்க. அப்ப என்ன கோட மாதிரி ஒதுங்க சொல்றியா? சொல்லு, சொல்லுமா. இது கோழத்தனை இல்ல பாபு, நம்ம வாழ்க்கைய நாம தான் தீர்மானிக்கிறோம். திவ்யா, என் வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேற. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க பாபு. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க
நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? பார், நாளைக்கு என் வாழ்க்கை என்னன்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன நம்பி உன் வாழ்க்கை? உங்க மனசு எனக்கு புரியுதுங்க. சமுதாயத்து மேல இருக்கிற கோபம் உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ண வச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி இந்த சமுதாயத்து மேல நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கேன். திவ்யா, யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்ல. உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. நீங்க போற பாதையில கை கோத்துட்டு போற பாக்கியம் இல்லைன்னாலும் அந்த திசையை பார்த்துட்டு இருக்கிறது என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். திவ்யா, திவ்யா, எனக்காக உங்களுக்காக இல்லைங்க, இத்தனை நாள் நீ என்கிட்ட வேலை பார்த்த, அதுக்கு தகுந்த சம்பளம் குடுத்துக்கிட்டே இருந்த. அப்புறம் என்னடி என்ன விட்டுட்டு அவனுக்கு வேலை பார்த்த? எடுக்கிட்டு போறியா? ஏ, அந்த சுகத்தை நாம தர மாட்டோமா? எல்லா விஷயத்திலையும் பாஸ் தாண்டி. விருப்பப்பட்டா விட மாட்டேன், விருப்பம் இல்லைன்னா தொட மாட்டேன். ஆனா இப்போ எனக்கு விருப்பம் இருக்கு. திவ்யா, திவ்யா, ஒரு கேள்வி கேட்கவே நாடும் பழி பாவம் திருநாடும் வாடுதே. இரவில் நாம் கண்டோ சுதந்திரமே இனியும் என் நண்பா விடிந்திடுமோ
யாரும் இல்லை இங்கே ஒரு கேள்வி கேட்கவே. நாடும் பழி பாவம் திருநாடும் வாழுதே. தலைப்புச் செய்திகள். முதல்வர் சிதம்பரம் ராஜினாமாவை தொடர்ந்து அமைச்சர் குரு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தாய் கட்சியின் மகளிர் அணி தலைவி மறைந்த செல்வி மஞ்சுவின் சமாதிக்கு நாளை அதிகாலை சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின் முதல்வர் பதவியை ஏற்கிறார். வேண்டாம். மாலை மரியாதை ஆடம்பரம் எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில நான் விரும்பல. அதனாலதான் நாளைக்கு நடக்க போற முதலமைச்சர் விழாவை கூட சிம்பிளா நடத்த சொல்லியிருக்கேன். உட்காருங்க. தலைவரே, ஒரு சின்ன சந்தேகம். நேத்து நீங்க கொடுத்த டிவி பேட்டியில மறைஞ்ச நம்ம கட்சி மகளிர் அணி தலைவி மஞ்சு சமாதிக்கு போய் மலர் வளைய வச்சு அஞ்சலி செலுத்திட்டு தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மைதானுங்களா? அதெல்லாம் ஒரு ஸ்டண்டியா. ஒவ்வொரு சாதனை பண்ற ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு வந்த இந்த பேரு புகழ் முதலமைச்சர் பதவி எல்லாத்துக்கும் காரணமே செல்வி மஞ்சு தான். அந்த மஞ்சு தான் அவங்க எல்லாருக்கும் தெரியுமே எனக்காக உயிரிய தியாகம் பண்ணவன்னு. அதனால அவ சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்த போறேன். தலைவா, அசத்திட்டீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு தாய்க்குளம் மேல தனி கருணை தான். இருக்கட்டும் இருக்கட்டும். அப்ப நீங்க நாளைக்கு அந்த கவலையை விடுங்க. காலைல 5 மணிக்கு தொண்டர்படையோட வந்து இறங்கிடுறோம். நன்றி. என்னைய அப்படி பாக்குற? ஏயா என்ன கிண்டலா? மஞ்சு என்ன பெரிய தியாகிய? அவளுக்கு போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு அதான் அரசியல. கழுதையா இருந்தா கூட கையெடுத்து கும்பிடணும். நான் போய் அஞ்சலி செலுத்திட்டு வரேன். வந்த உடனே மஞ்சு நினைவா தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரேன். அதுக்கப்புறம் பார், நான் தான் நிரந்தர முதல்வர். சரியா சொன்ன. ஏயா நீ அரசியல்வாதியை விட சினிமால நடிக்க போயிருக்கலாமே. நடிக்க தெரிஞ்சாதான் அரசியலுக்கு வர முடியும்.
அதர்மத்தை அழிக்க ஆண்டவனே ஆயுதம் ஏந்துவது சத்திரிய தர்மம் என்றால், இந்த சமுதாயத்தை காக்க சமூக விரோதிகளை அழிப்பதும் சத்திரிய தர்மமே. அந்த விதத்தில் என் கதாநாயகன் பாபுவும் ஒரு சத்திரியனே.